அத்தஹியாத்தில் வந்து விரல் அசைத்தல் என்கின்ற செய்தியில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எந்த ஹதீஸ் கலை அறிஞர்களும் இந்த செய்தியை லைஃப் ஆக்கல. அத்தையாத்தில் விரல் அசைத்தல் வருது, நசாயில் வருது, இப்னு ஹுசைமால வருது. இந்த செய்தியை யாருமே என்ன செய்யவில்லை, யாருமே பலகீனப்படுத்தவில்லை. இப்னு ஹுசைமால வரக்கூடிய அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி, யாருமே பலகீனப்படுத்தலை. எந்த அளவுக்கு என்றால், அதாவது இமாம் இப்னு ஹுசைமா சொல்கிற நேரத்தில் கூட இவர் தனியாக அறிவிக்கிறார் ஜாயிதா இப்னு குதாமான் அந்த அறிவிப்பாளர் பதிவு செஞ்சாலும் பலகீனம் என்ன செய்யலை, படுத்தலை. இமாம் பைஹக்கி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர், இமாம் பைஹக்கி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் தான் என்னது ஃபாசில் பைனல் முத்தகத்திமீன் வல் முத்தஅஹிரின் சொல்லுவாங்க. பின் வந்த அறிஞர்களுக்கும் முன் வந்த அறிஞர்களுக்கும் இடையில என்னது மிடிலான ஆள். அவரை தாண்டி வந்தவங்கெல்லாம் பின் வந்த அறிஞர்கள், அவருக்கு முந்தி வந்தவங்கெல்லாம் முன் வந்த அறிஞர்னு சொல்லுவாங்க. முந்தியவர்கள் பிந்தியவர்களுக்கு அவர் தான் வைப்பாங்க. அவர் கூட அவருக்கு எவ்வளோ தேவைக்கு ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் விரல் அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குரிய தேவை நிறைய இருக்கும். அவர் கூட என்ன செஞ்சார் தெரியுமா, அதுக்கு வேற விளக்கம் தான் சொன்னார். அதாவது தஹரீக் என்று சொன்னால் எடுக்கின்ற பொழுது அசையுமே, அந்த அசைவு தானே ஒழிய அதை வந்து திருப்பி திருப்பி அசைப்பது அல்ல என்று விளக்கம் சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த ஹதீஸ் அவர் என்ன செய்யறாரு, சஹி என்று ஏற்றுக்கொள்றாரு. விளக்கத்தோ சைடில் வைப்போம், சஹி என்று ஏற்றுக்கொள்றார். இஸ்லாமிய அறிஞர்கள், கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே இந்த ஹதீஸ் என்ன செய்யலை, லைஃப் என்று சொல்லலை. பிற்காலத்தில் தான் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள், இன்னும் ஒரு சில அறிஞர்கள், அஸ்ஹர் பல்கலைக்கழகத்து அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இது ஷாதானது லைஃப் ஆனதுன்னு என்ன செஞ்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு ஆலம் அந்த செய்தி என்ன சஹியான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிந்த ஒரு அம்சம். ஆனால் கருத்து முரண்பாடு என்பது அதில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது தெரியுமா, அதை நாம் புரிந்து கொண்டது சரியா, தொடர்ந்து அசைத்தலா அல்லது என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உயர்த்தக்குள்ள நடந்த அசைத்தலை குறிக்குமா என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹு ஆலம் நம்ம என்ன வழங்குறோம்டா, யுஹர்ரிகுஹா என்று வரக்கூடியது எடுக்கிற நேரத்தில் உள்ள அசைவை என்ன செய்ய குறிக்க வாய்ப்பில்லை, அசைப்பதை தொடர்ந்து அசைப்பதை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சு கொள்கிறோம். அதுதான் சரியானது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கருத்து முரண்பாடான மசலா. ஒருவர் ஆய்வு செய்து அவருக்கு இதான் சரி என்று பட்ட ஒரு முடிவெடுத்தால் அவர் பிதத்வாதியாகவோ தொழுகை பாத்திலானவராகவோ என்ன செய்ய மாட்டார், ஆக மாட்டார். இரண்டுக்கும் விளங்குவதற்கு இடன்பாடுள்ள ஒரு செய்தி. ஆனால் அசைத்தல் என்பதுதான் சரியானது என்பதற்குரிய பல எவிடன்ஸ் எங்கள்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது. இது சுருக்கமான ஒரு செய்தி. வேறொரு விஷயம், விரல் ஆட்டுறாங்க கேட்டா என்ன, அது ஷைத்தானை விரட்டுறோம். நீ ஒரு விரலை வச்சு ஷைத்தானை விரட்டுனா ஷைத்தான் 10 விரலை காட்டுவான். இந்த ஷைத்தானை விரட்டுற விரலை வச்சா விரட்டது. அப்படி பார்த்தா குர்ஆன் ஓது முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுனா போதுமே. கக்கூசுல போகும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி அப்படி ஓத வேண்டாம், வச்சுட்டு போனா போதுமா. இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸ். யாரோ அழைக்கிறது மாதிரி இப்படி வச்சாங்களா, அழைக்கிறதுனா கையை இப்படி வச்சுட்டா இப்படி வைக்கிறது, இப்படிலாம் அங்க கூப்பிடுவாங்க. சரி, இப்படி வச்சா ஷைத்தான் ஓடுவானா இல்லையா, இப்ப இப்படி வச்சாலே ஓடுவான் என்று இருந்தால் ஒரு குத்து கொடுத்தா போதுமே, ஓட்டிடுவானே ஒரே அடிய. சரி, இப்படி வச்சா ஷைத்தான் ஓடுவான். அப்படி இருந்தா அத்தஹியாத்துல இருந்த பிறகுதான் அப்படி வைக்கணுமா, ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு நின்ற உடனே ஒரே அடி ஒரு குத்து போட்டா போதுமே. மக்களை ஏமாத்துறாங்க. விரலை ஆட்ட வேண்டும் என்ற ஒரு ஹதீஸிலும் கிடையாது. விரலை அசைப்பதுங்கிறது இந்த, அதாவது விரலை அசைக்கவில்லை என்ன அப்படி ஹதீஸ் வருது. அசைத்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸுடைய விளக்கம் என்ன, இருக்கிற கையை இப்படி மேல உசத்துறது, இதுதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்று ஹதீஸை விளக்கக்கூடிய இமாம்களே சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க மாலிகி மதுஹபில் அப்படி ஆட்டுவது உண்டு. மாலிகி மதுஹபுடைய இமாம் இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம், அந்த இப்னு அரபி அல்ல, இது வேற. இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதை மாலிகி மதுஹபுடைய இமாம் தான். அவங்களே சொல்றாங்க இப்படி மாலிகி மதுஹபில் இப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய ஆர்தத்துல் அஹ்வதி என்று சொல்லக்கூடிய கிதாபில் சொல்றாங்க, விரலை ஆட்டுவது என்பது மாலிகி மதுஹபில் கிடையாது. விரலை ஷைத்தானை விரட்டுவது என்பது, ஷைத்தானை அடிப்பது என்பது விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல. நீ ஒரு விரலை ஆட்டுனா அவங்கள சொல்றாங்க ஷைத்தான் 10 விரலை காட்டுவான். ஷைத்தானை விரட்டுவது என்பது அது திக்ரின் மூலமாகவும் துஆக்களின் மூலமாகவும் விரட்ட வேண்டுமே தவிர விரலை ஆட்டுவதன் மூலமாக அல்ல. சரி, நீ விரலை ஆட்டணும்னு சொல்றா, எந்த முறையில் விரலை ஆட்ட வேண்டும் என்று தெளிவான சட்டம் சொன்னீங்களா நீங்க? சில பேர் ஸ்பீடா ஆட்டுறான், சில பேர் ஆட்டி இப்படி ஆட்டுறான், சில பேர் இப்படி ஆட்டுறான். சில இதுல வேற வினோதம் என்ன தெரியுமா,
அத்தஹியாத்தில் இருந்த உடனே கை நீட்டுறாங்க. இதில் ஹதீஸில் எந்த ஆதாரமும் கிடையாது. நாம் எதற்கு கையை நீட்டுறோம் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒருவன் என்று மனதாலும் நம்புவது, வாயாலும் சொல்வது, செயலாலும் காட்டுவது. இதை நாம் விரலை ஆட்டிக்கொண்டே இருந்தால் இதில் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த ஆதாரம் இதுல வராது. அப்ப இந்த அல்லாஹு தஆலா ஒருவன் என்று நாம் சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையாலும் காட்டுவதற்காக வேண்டித்தான் விரலை ஆட்டுறோம். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதுதான் கையை உயர்த்த வேண்டும். சில பேர்கள் இருந்த உடனே கையை உயர்த்துறாங்க. அதிலும் ஹதீஸில் எந்தவித ஆதாரமும் கிடையாது. எந்த விதமான ஹதீஸுடைய, குர்ஆனுடைய ஆயத்துடைய, இமாம்களுடைய எந்த விளக்கத்திலும், சஹாபாக்களுடைய எந்த விளக்கத்திலும் இதற்கு ஆதாரமே கிடையாது. இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் வழிகேட்டவர்களாக ஆக்கிக் கொண்டு, அப்பாவி முஸ்லிம்களை வழிகெடுத்துக் கொண்டு, வஹாபி தலைவர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகளை முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.